அப்போ நீங்க சொல்லும்போது நீங்க நினைச்சீங்களா சார் விஜயலட்சுமி எப்படி நம்மளுக்கு செட் ஆவாங்க இல்லை அப்படின்னு? அது நான் கேட்டேனே மேம் நான் கேட்டேன் என்ன யார் சார் என்ன இது எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அப்புறம் நான் யோசிச்சேன் அந்த கதை டிமாண்ட் பண்ணுது, அந்த அன்புராணி கேரக்டர் டிமாண்ட் பண்ணுது. அதே மாதிரி வந்து அவங்க பெரிய கலை குடும்பம், அஞ்சாவதுலேருந்து ஹீரோயினா பண்ணுறவங்க, நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக போனோம். ஆனால் அந்த பிஹேவியர் அங்கே இல்லை, ஷூட்டிங் எடுக்கும்போது இல்லை. ஆக்டரா அவங்க ஒரு சக ஆக்டரா பார்த்தா நான் அவங்க நடிச்சாங்க. ஆமா நீங்க சொல்ற மாதிரி ஆக்டரை தாண்டி வந்துட்டு ஆமா அந்த ஒரு சின்ன ஈகோ இருந்தாலும் முடிஞ்சுல அந்த இதில் அவங்க எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க, நல்லா நடிச்சாங்க. அதனால நானும் நல்லா நடிக்க முடிஞ்சு. அவங்க லைட்டா ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்கன்னா, ஏன்னா நானும் அப்ப சில இடம் எமோஷனலா பேசுறது, தொட்டு பேசுறது இருக்கட்டும், அவங்க அந்த அனுமதிச்சாதான் நம்ம ஒழுங்கா நடிக்க முடியும். இல்லைன்னா ஐயோ இது எப்படா அப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னாங்கன்னா அந்த இது அவங்க இது பண்ணல. ஓகே. ஸோ ஹோலாக நீங்கள் வந்து பார்க்கும்போதுட்டு மேம் வந்துட்டு இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போது அப்படியே மேம் கத்திட்டே இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே திரும்பி சண்டை போட்டு மாற்றி 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 ஒரு இதுவாக போயிட்டே இருந்துச்சு. ஸோ மேம் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க கூட அதுதான் முன்கூட்டியே சொன்னேன்னா, இப்போ அவங்க வந்து எனக்கு அந்த ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ணிட்டு வந்தவங்க, என்ன இருந்தாலும் லைட்டாக ஈகோ ஆயிருமேடா, அது அவங்களுக்குள்ள இருக்கும், ஏன்னா எல்லாரும் மனுஷன் தானே அப்படின்னு தான் நினச்சேன். அது இல்லை, அது கரெக்டாக வந்து இதுலேயே ரொமான்ஸ் சீன்லாம் வரும். ஒன்றா பெட்டில் யோசிச்சு அவங்க வேணான்னா வேணாம் தான், அது வேற ஏதாவது தான் பண்ணிருக்க முடியும். ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு அதை கதை பிடிச்சி போய் பண்ணலாம், அது கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்போசிட் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் இதாகிட்டாங்கன்னா நம்ம அடுத்து நம்ம தடுமாறிடும். அது இல்லாமல் அதை பூரா கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க.